ஆப்வியஸ்லி இட்ஸ் அன் எஸ்யூவி. ப்ராப்பர் எஸ்யூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் எஸ்யூவி கிடையாது. இந்தியாவில் வந்து முக்கால்வாசி எஸ்யூவின்னு சொல்கிற கார் எதுவுமே வந்து எஸ்யூவி கிடையாது. இது 1.5 டீசல் இன்ஜின். பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான குறையுமே இல்லை. இங்கே வந்து மைலேஜை பற்றி பேசலாம். ஸோ ஆப்வியஸ்லிங்க சென்னை இப்போ இருக்கிற கரண்ட் கண்டிஷனுக்கு பிகாஸ் ஆஃப் ஆல் த மெட்ரோ ஒர்க் கோயிங் இன்ச் பை இன்ச் தான் நகருது. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சிட்டியில் இதெல்லாம் கிடையாது. சிட்டி இஸ் a வெரி மெக்கானிக்கல் கைண்ட் ஆஃப் அ கார். ஹோண்டா சிட்டி 4G இவ்வளோ டெக்கி கிஸ்மோ கேஜெட்ஸ் எல்லாம் வச்ச கார் வந்து ரொம்பவே புதுசு. ஸ்டேரிங்லேருந்து கம்ப்ளீட்டாக நான் கையை எடுத்துடுறேன். இவர் பாட்டு போவார் பாருங்களேன். நான் ஸ்டேரிங்கில் கையே இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக போகிற இருக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக திரும்புது பார்த்தீங்களா? நான் இதையும் மீறி கை வைக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் ஓகே ஐயோ என்னடா 2 பைசன் நடிச்சிக்கிறானுங்க. ஐயோ கியாவுக்கு 25 lakhs அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஓகே அது எனக்குமே இருந்தது. டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான் வாங்கணும்னு இல்லையே, ரைட்? கியா அரும்பாக்கம் குவைட் டிஸாட்டிஸ்ஃபைட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another vlog. கரெக்டாக இப்போ நம்ம கியா அரும்பாக்கம்லேருந்து கிளம்ப போகிறோம். இதுதான் வந்து கியாவோடைய சர்வீஸ் பில், த தேர்ட் சர்வீஸ். ஸோ திஸ் இஸ் த சர்வீஸ் பில். கியா செல்டாஸ் ஜிடி லைன். ஸோ யூ கேன் சி இங்கே பாருங்களா அழகாக ஜிடி லைன் போட்டிருக்காங்க நம்மளுடைய ஈகோவை ட்ரிகர் பண்ணுறதுக்காக. எனிவே லெட்ஸ் கெட் கோயிங். ஸ்டார்ட் த இன்ஜின். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக். பியூட்டிஃபுல். அப்படியே நம்ம கிளம்பலாம். வெரி குட் இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் அண்ட் எவ்ரி திங். இந்த வண்டியில் வந்து எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் பிட்ஸ் இது இந்த இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன். 3 types ஆஃப் இன்ஃபர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் இருக்குது இதில். அதே மாதிரி பார்த்தீங்களா இண்டிகேட்டர்லாம் போட்டால் கேமராலலாம் தெரியும் அந்த வண்டியில். இது வந்து ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ மாதிரி இருக்க போது இந்த வீடியோ. நாட் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், நாட் அ நார்மல் ரிவ்யூ. ஸோ பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரிவ்யூ வந்து இருக்க போது. அண்ட் வாட் பெட்டர் பிளேஸில் தென் த ஹார்ட்லேண்ட் ஆஃப் சென்னை. கரெக்டாக அரும்பாக்கம் அம்ஜிக்கரை கிட்ட இருக்கும். சென்டர் ஆஃப் த சிட்டி. டீயில் வந்து மோஸ்ட்டாக சிட்டிக்குள்ளே தானே சுற்றிட்டு இருக்க போகிறோம். ஏய் நம்ம பையன் ஒருத்தன் பின்னாடி வரான், பார்த்து சிரிச்சுன்னு வரான். ஏய் சைட் மிரரில் தெரியுதா உனக்கு? அதில் மூஞ்சு ஏன் இப்படி போகிற? யூட்டனா சரிடா பார்த்து போ. பாய் பாய் பார்த்து போ. ஸோ ஆக்சுவலாக அவர் வந்து பழைய விலாக்ஸில் மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஸ்டர் கார்த்திக் அவர் வந்து சார்ஸ் கார்டோட டெலிவரிக்காக போயிட்டுருக்காரு யாசர் பாடிக்கு. வெரி ஹார்ட் ஒர்க்கிங் ஃபெலோ, வெரி நைஸ் கை. எனிவே சின்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கேமியோ. டக்குன்னு பார்த்தா பின்னாடி என்ன பார்த்து சிரிச்சிட்டே வர ரிவ்யூ மிரரில். எனிவே ஸோ லெட்ஸ் கெட் டவுன் டு பிஸ்னஸ். லெட்ஸ் கெட் டவுன் டு த ரிவ்யூ. கண்டிப்பாங்க சிட்டியில் வந்து ரிவ்யூ இருக்கணும்னு நினச்சேன். சென்னை சிட்டிக்குள்ள ஓனர்ஷிப் ரிவ்யூ இருக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த காரை பற்றி நம்ம 1 by 1 அப்படியே பேசிட்டே போயிடலாம். மேபி த டாப் 5 things. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லெட் us start with the pace of the car, the spaciousness of the car. So obviously it's an SUV. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ப்ராப்பர் எஸ்யூவியா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பர் எஸ்யூவி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். as big wheels and 18 inch wheels and all that and optionsலாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. எஸ்யூவி ஃபீல்லாம் கொடுக்குதான்னு கேட்டிங்கன்னா கொடுக்குது. பம்ப்ஸ் ஆன் த ரோட்லாம் வந்து எனக்கு பெருசாக தெரியாது பிகாஸ் ஐ கம் ஃப்ரம் செடான் இல்லையா. டெய்லி டிரைவர் இஸ் ஹோண்டா சிட்டி. ஸோ அதுலேருந்து ஓட்டிட்டு இதில் உட்காரும் போது அந்த ஃபீல் வந்து தெரியுது. அந்த பம்ப்ஸில் ஏறுறது, குதிக்கிறது அண்ட் ஆல் தட். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் அன் எஸ்யூவி. அதனால் அந்த ஸ்பேஷியஸ்னஸ்க்கு பெருசாக பஞ்சம் கிடையாது. ஃப்ரண்ட் கேபினாக இருக்கட்டும், பின்னாடி சைடாக இருக்கட்டும். ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக எந்த விதத்துலையுமே பஞ்சம் கிடையாது. ஸ்பேஷியஸ்னஸ் இஸ் தேர். ப்ராப்பர் எஸ்யூவி ஃபீல் வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஞ்ச் ரோவர், ஃபார்ச்சுனர் இந்த மாதிரி ரியல் எஸ்யூவிஸை ஓட்டிட்டு, எண்டேவர் இந்த மாதிரி கார்ஸை ஓட்டிட்டு இதுக்கு ஓட்டினீங்கன்னா ஸ்லைட்லி அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் எஸ்யூவி, டெஃபினட்டாக வந்து அந்த எஸ்யூவி ஃபீல் கிடையாது. இந்தியாவில் வந்து முக்கால்வாசி எஸ்யூவின்னு சொல்கிற கார் எதுவுமே வந்து எஸ்யூவி கிடையாது. தட் இஸ் தேர். பட் யா, இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் எஸ்யூவி, definitely you can an idea, a gist of it சொல்லலாம். 1.5 liter diesel engine. So almost வந்து in terms of capacity, cc நான் வச்சிருக்க அதே 1.5 IV Tech petrol engine, அது Honda City ஓடுது. இது 1.5 diesel engine. Performanceல எந்த விதமான குறையுமே இல்லை. Since it's a GT line, so there is some additional tweaks and additional supply of power to the engine. எனக்கு பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா பெருசாக எந்த இடத்துலையுமே வந்து ஸ்பீட் லேக் ஆகுது, குயிக்காக வந்து ஒரு பிக்கப் பண்ணணும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான டிஃப்ரென்ஸுமே எனக்கு வந்து பெருசாக தெரியல இந்த காரில். அண்ட் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் வெரி வெரி குட். இந்த ஆம்புலன்ஸை போகட்டலாம். ஸோ டிரைவிங்கை பற்றி நம்ம இந்த நேரத்தில் ஹைவே ரீச் ஆகிடும், மீன் ரோட்ஸ் கிளியர் ஆகிடும். அந்த இடத்துக்கு போன அப்புறம் பேசலாம். டிராஃபிக் நவ். இன்ஜின் அண்ட் டிரைவிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி அங்கே பேசலாம். இங்கே வந்து மைலேஜை பற்றி பேசலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு மெயினாக அதுதான். அதனால தான் நான் சிட்டிக்குள்ளே வந்து இந்த ரிவ்யூ எடுக்கிறது. ஸோ ஆப்வியஸ்லிங்க சென்னை இப்போ இருக்கிற கரண்ட் கண்டிஷனுக்கு பிகாஸ் ஆஃப் ஆல் த மெட்ரோ ஒர்க் கோயிங்
இன்ச் பை இன்ச் தான் நகருது. நீங்கள் சென்னையில் எனி பார்ட் ஆஃப் சென்னை எடுத்துக்கோங்கன்னா செம்ம டிராஃபிக் இருக்குது, சரியான டிராஃபிக் இருக்குது. டீசல் இன்ஜின் குட் ஆப்ஷன் ஃபார் எக்கனாமிக்கல் ரீசன்ஸ், மைலேஜ் அண்ட் ஆல். சிட்டியில் இதோடைய மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி செம்ம மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு கார். மேபி நான் வந்து ஹோண்டா சிட்டி டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது பெருசாக தெரியலாம் டீசல் இன்ஜின்றதுனால. ஸோ ஆப்வியஸ்லி சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அரௌண்ட் 9 to 12. ரைட் நவ் ஷோயிங் 15.1. தட் இஸ் மிக்ஸ் ஆஃப் சிட்டி, ஹைவே அண்ட் ஆல். ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாலிடாக வந்து 17 கொடுக்குது, 16, 17 கொடுக்குது. நல்லா அழுத்தி ஓட்டினா கூட இட் வில் கிவ் அரௌண்ட் 14, 15. ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் ஆன் த எக்கனாமிக்கல் சைடுன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக என்னுடைய காரோடைய ரன்னிங் காஸ்ட்டோட ஹோண்டா சிட்டியோட ரன்னிங் காஸ்ட்டோட இதோடைய ரன்னிங் காஸ்ட் வந்து கம்மி, அதில் வந்து எந்த டவுட்டுமே இல்லை. அது ஐ கேன் டெல் யூ. சம்டைம்ஸ் ட்ராப் ஆகும், மைலேஜ் 8 கூட போகும். அது வந்து இன்ச் பை இன்ச் டிராஃபிக்கில் அது அப்படி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டிலே 6 போகும், 8 போகும். அந்த மாதிரி சினாரியோஸ் எல்லாமே நடந்திருக்கு. பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் டு சேவ் த ஃபியூவல். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சிட்டியில் இதெல்லாம் கிடையாது. சிட்டி இஸ் a வெரி மெக்கானிக்கல் கைண்ட் ஆஃப் அ கார். ஹோண்டா சிட்டி 4G இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி டெக்கி ஓரியன்ட் கார். லாட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் கேஜெட்ஸ் இன்சைட். நம்ம பேசணும்னா ப்ராப்பராக ஒரு 45 minutes ஒரு vlog பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து மேட்டர்லாம் இதில் இருக்குது. டிரைவிங் மோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 இருக்குது நம்மகிட்ட. நான் அப்படியே சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஈகோன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈகோ தான் மோஸ்ட் எக்கனாமிக்கல். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ இதில் வச்சு நம்ம ஓட்டணும்னா பயங்கரமான மைலேஜ் கிடைக்கும். ஸோ அப்படியே டயல் மாறிச்சு பாருங்க. இது வந்து நார்மல், நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஓடிக்கிட்டு வந்தது. ஸோ திஸ் இஸ் நார்மல் மோட். திஸ் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் ஈகோ அண்ட் ஸ்போர்ட், சரிங்களா. அதுக்கப்புறம் வரும் ஸ்போர்ட் மோட்னு, அப்படியே ஃபுல்லாக ரெட் கலரில் மாறிச்சு பார்த்தீங்களா. ஸ்போர்ட்னு போட்டு ரேஸ் ஃப்ளாக்லாம் போட்டுருப்பாருங்க. வில் கெட் த மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் அவுட் ஆஃப் திஸ் கார். ஸோ இது வந்து நம்ம ஹைவேல போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் த டைம் பீயிங் லெட்ஸ் ஜஸ்ட் டிரைவ் இன் ஈகோ மோட். ஸோ ஈகோ மோட்ல போடும்போது ஆப்வியஸ்லி இன்ஜினுக்கு போகிற பவர் அவுட்புட் ஹார்ஸ் பவர்லயும் கொஞ்சம் பங்க் ஆயிடும். ஒரு சர்டன் 20-30% பங்க் ஆயிடும். பங்க்னா கட் ஆஃப் ஆயிடும். அது வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இன்ஜினுக்கு. ஸோ அதனால வந்து ஈகோ மோட்ல ஆப்வியஸ்லி கிவ் அ லாட் ஆஃப் மைலேஜ். ஸோ இந்த டேங்க் ஃபுல் பண்ணா இப்போ வந்து 436 காட்டுது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்களா சென்சார்லாம் பீப் அடிக்குது பாருங்க. யாராவது சைட்ல கிட்ட கிராஸ் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3 feet ஒரு 4 feetக்குள்ள நமக்கு வந்துட்டாங்க, 3 or 2 feetக்குள்ள வந்துட்டாங்கன்னா அந்த சென்சார்ஸ்லாம் பீப் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்கு. இப்போ இதுல கிரீன்ல காட்டுது. கிரீன்னா above 2 or 3 feet இருக்கும். 2 feet குறையுது அப்படின்னா வந்து எல்லோல போயிடும். அதுக்கும் கம்மியாகுது அப்படின்னா ரெட்டில் வந்து வண்டி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிச்சு நின்றுடும். ஹைலி அட்வான்ஸ் ஃபார் மீ. நான் அடிக்கடி வந்து ஹோண்டா சிட்டி ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன்னா ஜென்ரல் கம்பேரிசனுக்காக தான். சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, மோஸ்ட் ஆஃப் மை vlogs in this channel largely in Honda City. அந்த காரை அப்படியே ஓட்டிட்டு vlog பண்ணிட்டு மீ கோயிங் அபவுட் மை பிஸ்னஸ், ட்ராவலிங், அதுதான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த சேனலில். ஸோ அதனால தான் அடிக்கடி இந்த ஹோண்டா சிட்டியோட ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். லெட்ஸ் கம் பேக் டு நார்மல் மோட். ஹியூஜ் ஆஸ் ஸ்க்ரீன் நியர் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீன் அண்ட் நடுவில் எந்த கட்டுமே இல்லை. இது ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பிக் ஸ்க்ரீன் இவ்வளோ பெருசு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 2.23 feet இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ இதில் தான் வந்து எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து காஸ்ட், மைலேஜ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், வேல்யூ ஃபார் மணி, கிஷோர் சண்முகம்னு ஓடிட்டு இருக்கு. டைம் அதெல்லாம் இங்கே காட்டுது, மேப்லாம் போட்டால் இங்கே வரும். You can see over here. Right, it's a huge screen, very easy to navigate. இது வந்து infotainment. This is one of my favorite parts of the car. AC and all வேற லெவலுங்க. அது ஒரு விஷயம் இந்த காரில் வந்து favorite bit of mine is the AC. Definitely செம்ம பவர்ஃபுல். ஸோ ஏசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. அது செம்ம ஏசி, செம்ம கூலிங் இருக்கு. Can you hear the sound? The spread, the cooling, everything is amazing. புது கார்ன்றதுனால இல்லை, பட் ஐ திங்க் தேவ் கிவன் அ வெரி குட் ஏர் கண்டிஷனிங் யூனிட். ஏசி வந்து வேற லெவலில் இருக்கு. ஜெர்மன் கார்ஸில் இருக்கிறத விட பெட்டராக இருக்கு, டு பி வெரி ஹானஸ்ட். எக்ஸாஜரேட் பண்ணல. ஸோ குட் ஃபேமிலி கார், ஐ வுட் சே வெரி குட் ஃபேமிலி கார். பார்த்தீங்களா சென்சார் அடிக்குது, பக்கத்தில் வராங்கன்ட்டு சென்சார் அடிக்குது. இண்டிகேட்டர் போட்டால் அங்கே கேமரா ஆன் ஆகிடும். எனிவே, அண்ட் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெதர் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் ஸ்டிச்சிங்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஸ்பீக்கர் ஆன் டாப் வச்சிருக்காங்க. ஸோ சவுண்ட் சிஸ்டம் இஸ் ஆல்சோ வெரி குட். சவுண்ட் சிஸ்டம் வந்து போஸோடது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. போஸோட சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பீக்கர்ஸ், நல்ல சத்தம் கேட்கும். நல்ல பாட்டெலாம் போட்டிங்கன்னா அந்த ராக் என்ன ஜாஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேலிப்ரேஷன்லாம் இருக்குது. அந்த மோன்ஸ்லாம் கூட இருக்குது இதில். யூ கேன் என்ஜாய் குட் மியூசிக் இன் திஸ் கார். வெரி வெரி குட் ஃபேமிலி கார். அண்ட் பின்னாடி ப்ராப்பராக 3 பேர் உட்கார முடியும். ஸோ தட் இஸ் ஆல்சோ தேட். நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு வந்து எப்போவுமே சொல்லக்கூடாது, பட் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹுண்டே போகுது, அதுக்கு முன்னாடி ஒரு சுசுக்கி போகுது. அதனால் இந்த பாயிண்ட் ஞாபகம் வருது எனக்கு. இன் ஜென்ரல் ஹுண்டே, சுசுக்கி, கியாவும் சொல்லலாம் பிடிக்காது. ஜென்ரலாக பிடிக்காது, ஏன்னு தெரில. லார்ஜ்லி சுசுக்கி அண்ட் ஹுண்டே பிடிக்காது. கியா வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தான் எனக்கு பிடிக்கணும். அது இவங்க தான் இருக்காங்க பாருங்க, ஜெர்மன். இந்த ஜெர்மன் அமினிஸ் தான் எனக்கு பிடிக்கும். பட் அந்த பாயிண்ட் நான் ஏன் சொன்னேன்னா, ஆஃப்டர் டிரைவிங் திஸ் கார், அது வந்து நம்ம ஓட்டாமல் ஒரு வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் வாய் ஊதாரக்கூடாது. இப்போ ஹுண்டேலாம் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிடுச்சுலாம் சொல்கிறாங்க.
அந்த வர்னா 1.6 வந்தது இல்லையா, ஹுண்டாயோட சர்வீஸ் குவாலிட்டி, அவங்க யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ், வண்டியோட இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் எல்லாமே வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஜென்ரல் நோஷன் இருக்கு இல்லையா, ஹுண்டாயெல்லாம் நான் எப்படி பார்ப்பேன்னா இட் இஸ் அ சுசுகி ஆஃப் கொரியா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். நம்ம ஊரில் எப்படி மாருதி அந்த மாதிரி கொரியாவில் வந்து ஹுண்டே போல அப்படின்றதுனால எனக்கு ஒரு அவர்ஷன் இருந்தது இந்த பிராண்ட்ஸ் மேலலாம். அது இன்னொன்றுங்க, அந்த பிராண்டு லோகோங்க, இது ஒரு மேட்ரு. அது நமக்கு சப்கான்ஷியஸாக மைண்டில் இருக்கும். பாருங்க, Volkswagen வேர்ட்ஸ் பார்த்த உடனே ஓகே இட்ஸ் ஜெர்மன் கார், ஓகே அப்போ பில்ட் குவாலிட்டி செம்மையாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில், இப்படி தான் மைண்டு போகும். ஸோ அப்படி தான் எனக்கு கியா மேலே ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது. நான் என்னோட கொரியன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்பேன், திஸ் வாஸ் பேக் இன் 2019 ஐ கெஸ். அப்போ அவங்ககிட்ட கேட்பேன், ஹுண்டே கியா தான் வந்து ஃபியட் அம்பாசிடர் எப்படி இந்தியாவிலையோ அந்த மாதிரி கொரியாவில் இருந்தாங்க. ஃபியட் அம்பாசிடர் அப் அண்டில் 90s எப்படி இந்தியாவில் இப்போ லைக் வெரி வெரி ப்ரிடாமினன்ட் பிராண்ட்ஸில் அந்த மாதிரி தான் அங்கே இருந்தாங்க. அவங்க இப்பவும் இருக்காங்க. ஸோ கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஹுண்டே வந்து ஸ்டாண்டர்டான ஒரு பிராண்டு, கியா இஸ் கன்சிடர்ட் டு பி லிட்டில் பிரீமியம், ஹுண்டாயோட கொஞ்சம் பிரீமியம் அப்படின்னாங்க. அதான் கியா அப்படின்னு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்சிங் திஸ் காரில் நான்லாம் இன்ஜின்லாம் மொக்க, பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காது, சிட்டிலாம் ஆச்சு இதை ஓட விட்டோம் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். எதையுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல், எதையுமே நம்ம பர்சனலாக யூஸ் பண்ணாமல் வந்து நம்ம வாய் விடக்கூடாது. இந்த வண்டியை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஐ ஃபெல்ட் ஓகே. பை த வே, இது வந்து ஏதோ கியா வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் நினச்சிடாதீங்க. நீங்கள் கியாலாம் போய் வாங்குங்க, வாங்காதீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதது. நீங்கள் வாங்குங்கலாம் நான் சொல்ல மாட்டேன். திஸ் இஸ் நாட் அ ப்ரொமோஷனல் வீடியோ. தே ஆர் நாட் கிவிங், எந்த இதுவுமே எனக்கு கொடுக்கல. வரேன் அதுக்கு வரேன், நான் சர்வீஸ்க்கு வரும்போது பேசுகிறேன், டவுன் சைட்ஸ்லாம் அப்புறமா பேசுகிறேன். ஸோ ப்ரொமோஷனல் வீடியோலாம் நினச்சிக்காதீங்க. திஸ் இஸ் மை ஹானஸ்ட் ரிவ்யூ ஆஃப் த கார். ஏன்னா திருப்பி அகைன் நான் மறுபடியும் ஹோண்டா சிட்டி ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன்னா, நான் வந்து ஒரு மேனுவல் ஐவி டெக் 1.5 பெட்ரோல் இன்ஜின் கார் ஓட்டுறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு டீசல் ஆட்டோமேட்டிக்கு இவ்வளோ டெக்கி கிஸ்மோ கேஜெட்ஸ் எல்லாம் வச்ச கார் வந்து ரொம்பவே புதுசு. ஸோ அதனால தான் இவ்வளோ ரெஃபரன்ஸ் நான் ஹோண்டா சிட்டியோட கம்பேர் பண்ணி பேசும்போது இந்த கார் ரொம்ப சுப்பீரியராக எனக்கு தெரியுது. ஹோண்டா சிட்டியோட சுப்பீரியர்னு சொல்ல, இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எவ்ரிடே டிரைவிங். அப்படியே மதுரை சிக்னல் கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கொஞ்சம் ரோடு கிளியர் ஆகிடும். ஆஸ் வி ஹெட் டுவர்ட்ஸ் பூந்தமல்லி. கிளியர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேசலாம். சோஃபார் வந்து நம்ம இந்த காரோட ஸ்பேஷியஸ்னஸ் பற்றி பார்த்தோம். இட்ஸ் அ ப்ராப்பர் 5 சீட்டர், ஏசி நல்லா இருக்கு, அது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் இந்த காரோடைய டெக்கினஸை பற்றி பார்த்தோம். லைக் இந்த சென்சார்ஸ் இருக்கிறது, இன்ஜின் வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடும் ஃபார் எக்கானமி, ஜஸ்ட் லைக் ஹவ் வி ஹேவ் இன் பிகர் கார்ஸ் லைக் ஃபார்ச்சுனர், ஜெர்மன்ஸ் எக்ஸெட்ரா. மைலேஜ் பார்த்தோம், சிட்டியில் எவ்வளோ கொடுக்குது, ஹைவேல எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். டிரைவிங் மோட்ஸ் காமிச்சேன் உங்களுக்கு, ஈகோ மோட், நார்மல் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோட் அண்ட் ஆல். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோடு கிளியர் ஆகிடும். அந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ரோடு வந்து ஆஸ் வி ஹெட் டுவர்ட்ஸ் பூந்தமல்லி கொஞ்சம் ஃப்ரீ ரோட் கிடைக்கும் நமக்கு. ஒரு ஸ்ட்ரெச், ஒரு 1 or 2 ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். அந்த இடத்துல நம்ம இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். இதோட கொஞ்சம் சிட்டியோட நம்பர் நிறைய கம்பேர்லாம் பண்ணி சொல்லியிருந்தேன். கியாவோட என்னோட ஓவரால் வியூ அஸ் அ பிராண்ட் முன்னாடி எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் எக்ஸ்பீரியன்சிங் த கார் எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ பில்ட் குவாலிட்டி இஸ் குவைட் குட், ஆன் பார் வித் ஹோண்டா. பில்ட் குவாலிட்டி இஸ் குட். எனக்கு வந்து அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. குவைட் ஸ்ட்ராங். சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. பில்ட் குவாலிட்டி அண்ட் சேஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் 8 ஏர் பேக்ஸ், ஐ கெஸ் 8 or 10, ஐ எம் நாட் ஷுர். நிறைய ஏர் பேக்ஸ் இருக்காங்க அந்த வண்டியில், அங்கே இங்கே லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு நல்லா பண்ணியிருக்காங்க. பில்ட் குவாலிட்டி இஸ் வெரி வெரி குட். டோர்ஸ் ஆர் ஸ்டர்டி, வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஆல் தட். நம்ம ஊரில் பில்ட் குவாலிட்டி எப்படி தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, டோர் மூடும் போது டமால்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு நல்லா இருந்ததுன்னா நல்ல பில்ட் குவாலிட்டின்னு அர்த்தம். இது வந்து இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் இந்தியன் வே ஆஃப் டெஸ்டிங் அ கார்ஸ் பில்ட் குவாலிட்டி. ஸோ அதனால் டோர்லாம் மூணும் நல்லா சவுண்ட்லாம் வருது. பில்ட் குவாலிட்டி இஸ் குவைட் குட். இந்த வண்டியோடைய டெக்னாலஜி அண்ட் தி நம்பர் ஆஃப் சென்சார்ஸ் இட் ஹேஸ் அண்ட் அதெல்லாம் பற்றி நம்ம பேசணுன்னா நாள் ஃபுல்லாக எடுத்துரும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்வியஸ்லி அது என்னோடய வண்டியில் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, லேன் வாட்ச் அசிஸ்ட் இருக்குது, ஏடாஸ் இருக்குது, வாட் நாட்டில் எல்லாமே இருக்குங்க. லேன் வாட்ச் அசிஸ்ட்லேயுமே கூட நாட் ஜஸ்ட் அசிஸ்டன்ஸ், ஏடாஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் லேனை விட்டு லைட்டாக போனோம்னு வச்சுக்கோங்க, தலைமை இப்படி தள்ளி விட்டுருவோம் நம்மளை. அதெல்லாம் நான் போட்டு ஓட்டுறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் நான் ரொம்ப ஆன் பண்ணி ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஏதோ நான் வண்டி ஓட்டுற மாதிரி இல்லை, வண்டி தான் என்னையே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ ஐ டோன்ட் டூ தட். ஃபார் எக்ஸாம்பிள் யூ கேன் see இங்கே வந்து க்ரீன் கலரில் அந்த சென்சார் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். நான் கொஞ்சம் இப்படி போனேன்னு வச்சுக்கேன், தலைவன் அவனே இப்படி தள்ளிடுவான், இப்படி தள்ளுறான் பாருங்கள். அதனால் ரொம்ப புத்திசாலி பையங்க, செம்ம ஸ்மார்ட். நான் ஒன்றுமே பண்ண வேணாம், நான் பாட்டு இப்போ ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே போதும், ஸ்டேரிங் பாட்டு நீங்கள் மூவ் ஆகிறது பார்க்கலாம். ஸ்டேரிங்லேருந்து கம்ப்ளீட்டாக நான் கையை எடுத்துடுறேன், இவர் பாட்டு போவார் பாருங்களேன். நான் ஸ்டேரிங்கில் கையே இல்லை சொல்கிறான் பாருங்க, கீப் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டேரிங் வீல் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா. ஸோ லாட் ஆஃப் டெக் இஸ் தேர் இந்த கார், நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே புதுசு. இந்த மாதிரியான வண்டியெல்லாம் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணதில்லை. இப்போ கத்த ஆரம்பிக்கிறான் பாருங்க, கை வச்சோடனே சவுண்ட் இஸ் கான் நவ். ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் இந்த கார் வந்து உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபீல்ஸ் லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேட்டிங் வித் யூ. இது வந்து இந்த இடத்துல ஒன்று இருக்குல்ல, இது வந்து ஹெட் ஆன் கொலிஷன், இந்த ஃப்ரண்ட் கொலிஷன்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது. லைக் அதான் சொன்னல, வண்டி ஆட்டோமேட்டிக்காக பிரேக் அடிச்சு. ஓகே யூ கேன் கோ நவ். இப்போ தலைவன் வந்து மறுபடியும் நான் ஸ்டேரிங்கில் கை வைக்கல, வெயிட்டாக போகிற இருக்கும் பிரச்சனை இல்லை.
உங்களுக்கு ஸ்டேரிங் ஆட்டோமேட்டிக்காக திரும்புது பார்த்தீங்களா. ஸோ ஆல் திஸ் இஸ் வெரி வெரி குட் இன் திஸ் கார். ஸோ லேன் வாட்ச் அசிஸ்ட் வந்து ஒர்க் ஆகுது, இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கே நல்லா ஒர்க் ஆகுது. தள்ளுறான், இந்த பக்கம் தள்ளி விட்றான் என்ன. ஸோ இதனால தான் நான் இதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடுறேன். பாருங்க, அவரே எல்லா வேலையும் பார்த்துருவார். ஸோ நம்ம பாட்டு ஆக்சிலேட்டர் மறிச்சாலே போதும். ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு தன்னால் வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்பும். நான் இப்போ லைட்டாக லெஃப்ட்டு வரேன், திருப்பி ரைட் சைட் தள்ளி விட்றான். மறுபடியும் லெஃப்ட்டு வருவேன், மறுபடியும் ரைட் சைட் தள்ளி விட்றோம். ஸோ தட் இஸ் தேர். ஸோ குயிக்காக நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம், கட் பண்ணி ஓட்டுறோம்னா அது கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணும். ஸ்டேரிங் வந்து உங்களுக்கு டைட் ஆகும், ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி. ஏன்னா இது வந்து ப்ராப்பர் டெக்ஸ்ட் புக் டிரைவிங்க்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு இந்த லேன் வாட்ச் அசிஸ்ட்ன்றது. ஸோ லேனை விட்டு தாண்டினாலே கிட்ட போனாலே திருப்பி தள்ளிடுச்சு பாருங்கள், அதுவே கொண்டு வந்துடும் நம்மளை திருப்பி பேக் டு நார்மல் லேன். ஸோ இது ஜென்ரலாக ரியல் எந்தூசியாஸ்ட் டிரைவர்ஸ்லாம் வந்து பிடிக்காது, அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வார்னிங் வந்துடும் நமக்கு, கீப் ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டேரிங் வீல்னு மறுபடியும் வந்துச்சு பாருங்கள். நான் இதையும் மீறி கை வைக்காமல் இருந்தேன் அப்படின்னு சொன்னால் இவர் கத்த ஆரம்பிச்சிருவார், கீன்னு கத்துவார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கத்துவார் பாருங்க. அதெல்லாம் வந்து வேறு லெவலுங்க இதெல்லாம். பார்த்தீங்களா கத்துறான் பாருங்க. இப்போ நான் ஸ்டேரிங்கில் கையை வச்சேன்னா அந்த சவுண்ட் அப்படியே ஆஃப் ஆகிடும், கான். ஸோ அமேசிங் டெக்னாலஜி, சச் அ ப்ளஷரபுள் கார் டு டிரைவ். நான் இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். இது உங்களுக்காக நான் போட்டு காமிச்சது. இந்த லேன் வாட்ச் அசிஸ்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் நான் ஓட்டுற ஃபீல் கிடைக்கும், இல்லாட்டி வண்டி தான் என்ன ஓட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எனிவே மேனுவல் ஆட்டோமேட்டிக் அந்த கம்பேரிசனுக்குள்ளே போக வேண்டாம். பிகாஸ் இட்ஸ் அ வெரி கம்ஃபர்ட் ஓரியன்ட் கார், இட்ஸ் அ வெரி லக்ஸரி ஓரியன்ட் கார். சிட்டியில் வந்து சான்ஸே இல்லை, கம்ஃபர்ட் அந்த லக்ஸரி. இவ்வளோ நேரம் டிராஃபிக்கில் நின்னாலும் பெருசாக தெரியாது. ஆனால் இதே என்னோட ஹோண்டா சிட்டியில், நாட் ஜஸ்ட் ஹோண்டா சிட்டி, எனி மேனுவல் கார் எடுத்துக்கோங்களேன், கொஞ்சம் கஷ்டம். எஸ்பெஷலி the way Chennai is right now, inch by inch நகருது. ஃபார் எக்ஸாம்பிள் போரூர்லேருந்து வடபழனி நீங்கள் போகணும், பீக் டிராஃபிக். போரூர்லேருந்து வடபழனினா ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குமா, சம்டைம்ஸ் 1 hour ஆகும். நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல, அந்த சைடு போகிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நீங்கள் எனி ஏரியா எடுத்துக்கோங்க, பூந்தமல்லி ஹை ரோடு இதோட எண்ட் எடுத்துக்கோங்க, டுவர்ட்ஸ் பாரிஸ் எடுத்துக்கோங்க, ஆர்காட் ரோடு எடுத்துக்கோங்க, 100 feet ரோடு எடுங்க, எது எடுத்தாலுமே சரி இன்னைக்கு சென்னை இருக்கிற டிராஃபிக் சுச்சுவேஷனுக்கு எந்த மேனுவல் கார் ஓட்டினாலும் கண்டிப்பாக முட்டி வலி வரும். அண்ட் ஒரு நாளைக்கு வந்து நான் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4 to 5 hours வந்து ரோட்டில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா என்னுடைய ஒர்க் அப்படி, நான் வந்து ஐ ஹேவ் சைட்ஸ் அக்ராஸ் சென்னை, மல்டிபிள் சைட்டில் வந்து எனக்கு இன்டீரியர் ஒர்க் போயிட்டே இருக்கும். ஸோ ஒரு இடம் நான் மாறி போகிறதுனால சிட்டியுள்ள நான் கார் ஓட்டி தான் ஆகணும் 4 to 5 hours. அதனால தான் சம்டைம்ஸ் பைக் எடுத்துகிட்டு போகிறது. நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பைக் ப்ரிஃபர் பண்ணுவேன் இன்சைட் த சிட்டி. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கஷ்டத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எனி ஆட்டோமேட்டிக் கார் டுடே இட் இஸ் ஆக்சுவலி ரெலவெண்ட் இஃப் யூ ஆர் லார்ஜ்லி யூசிங் இட் ஃபார் சிட்டி டிரைவிங். இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். நல்லா ஸ்போர்ட் மோட் மாற்றிட்டு காட்டுறேன். மோஸ்ட்லி வந்து இந்த மேனுவல் ஓட்டுறவன் தான் வந்து ரியல் எந்தூசியாஸ்ட்டு. மேனுவல் ஓட்டுறவன் தான் வந்து பயங்கரமாக கார் ஓட்டுறோன்னா மோஸ்ட்லி அப்படி பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக காரே வச்சிருக்க மாட்டாங்க. ஏதாவது ரிவ்யூ பார்த்துட்டு நீட் ஃபார் ஸ்பீடுக்கு வீடியோ கேம் ஆடிட்டு ஃபைசல் கானோடைய வீடியோஸ் யூடியூப்ல பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் புளுத்துவாங்க. பீப்புள் who really earn their money and buy their own car and drive it, doesn't matter. அது வந்து ஒரு ஆல்டோவாக இருந்தால் கூட doesn't matter. அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார். நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லாம் நான் ஓட்ட மாட்டேன்னா நீங்கள் லக்ஸரி செக்மெண்ட்டே போக முடியாது. BMW, Mercedes and Audis, the basic luxury segment கூட நீங்கள் போக முடியாது. ஒன்லி மேனுவல் கார் அண்ட் BMW is an M2 1.3 crores 1.4 crores சம்திங். அதுவுமே வந்து எந்தூசியஸ்ட்காக அவங்க கொண்டு வந்தாங்க. லார்ஜ்லி 95% ஆஃப் த லக்ஸரி கார்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக் தான், மேனுவல் கிடைக்காது. தட் ஹோல் லாஜிக்கே இல்லை அதில். ஸோ மேனுவல் கார் ஓட்டுறவங்க தான் இன்னும் blah blah. I have a manual car தாங்க நான் டெய்லி ஓட்டுறேன். I'm saying it as a manual car user. This is relevant today. இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம்ல. நான் வந்து இப்போது ஸ்போர்ட் மோடுக்கு மாற்றிட்டேன். ஒரு எம்டி ஸ்ட்ரெச் கிடைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதில் வந்து நீங்கள் இந்த வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்கலாம். we are going at 60 now. பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான BMW i7 வருது. ஸோ நம்ம கரெக்டாக 60ல் போயிட்டுருக்கோம். லெட் மீ ஜஸ்ட் throttle down and you'll see the response. So it's 100 already, 120. ஸோ
unbelievable performance, 120, 140 and even 160 is nothing in this car. ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, one thing I absolutely love about this car is நீங்கள் 150, 160ல floor down பண்ணாலுமே you feel like the car still has a lot of room to catch up. So that is there, that I'll definitely give. பின்னாடி ஒரு ஷிஃப்ட் நம்மளை அப்படியே வெறி கொண்டு சேஸ் பண்ணுறாரு. That is definitely there in this car. So இவங்க தான் full of boysங்க. அதான் வண்டி ஓட்டுறதே ஒரு மாதிரி இருக்கு. Yeah, performance wise you'll feel like you're on heaven. So that was unbelievably quick and definitely faster than Honda City in the top run. After 170 you won't feel confident in Honda City, but in this car 180 க்கு அப்புறமும் கூட உங்களுக்கு வந்து அந்த fear வந்து பெருசா தெரியாது, because you'll feel like you're doing 120, 100 even at 180. Confidence the car gives you, it's amazing. And body roll இல்ல, surprisingly body roll is well contained. To be very honest, சில கர்வ்ஸ்லாம் 110, 120 இந்த ஸ்பீட்ஸ்லாம் வந்து திரும்பி இருக்கேன் ஹைவேல ஓட்டும் போது. there are couple of vlogs I've done in this car, like சிக்மங்களூருக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்தேன். ஸோ நிறைய இடத்துல வந்து நான் ஓட்டி பார்த்தேன். ஓகே, எனக்கு வந்து இந்த பாடி ரோல் வந்து வெல் கண்டெய்ன்டுங்க, ரொம்ப ரொம்ப அழகாக கண்டெயின் பண்ணியிருக்காங்க. ஒரு எஸ்யூவில நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நாள் பியூர் ஹைவே டிரைவிங் பண்ணலாம் இந்த காரில். அப்போ வந்து இந்த காரோட பர்ஃபார்மன்ஸுக்கு மட்டுமே நான் ஒரு வீடியோ தனியாக பண்ணுறேன். அவுட்டர் ரிங் ரோட்டில் பண்ணலாம். ஸ்போர்ட் மோட்ல இருக்கு. லெட் அஸ் கம் பேக் டு நார்மல் மோட். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இட்ஸ் வெரி குட். பாடி ரோல் இஸ் வெல் கண்டெய்ன். நல்ல ஒரு பிக்கப் இருக்கு. அந்த டர்போட ஒரு கிக் இன் ஃபீல் வரும் தெரியுமா, டீசல் டர்போ இன்ஜின்ஸ்ல. தட் இஸ் தேர் இன் திஸ் கார். ஸோ ரெண்டு வண்டியிலுமே என்னோட ஹோண்டா சிட்டியுமே சரி, இதுவுமே சரி 1.5 லிட்டர் இன்ஜின் தான். தட் இஸ் ஐவிடெக் பெட்ரோல், திஸ் இஸ் டீசல். பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ ஃபீல் இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அந்த ஒரு ஸ்ட்ரெயின் இல்லாத பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இதில். ஏன்னா ஹோண்டா சிட்டி வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மேனுவல் பெட்ரோல் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாக இருக்கும். இந்த வேர்ச்சஸும் ஸ்லாவியாவில் வரதுல தான் இந்த டிஎஸ்ஐயில் தான் இந்த டர்போ இருக்குது, டர்போ பெட்ரோல். இல்லை லோவர் செக்மெண்ட் கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸ் தான், டர்போ பெருசாக கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் ஆகுது. நாட் டேக்கிங் எனிதிங் அவே ஃப்ரம் ஹோண்டா சிட்டி. ஐ ஸ்டில் அந்த மேனுவலில் நீங்கள் செகண்ட் கியரை போட்டுட்டு 100 போகிறதும் தேர்ட் கியரில் 160 போகிற ஃபீல்லாம் வந்து இதில் கிடைக்கவே கிடைக்காது. அதற்காக அதெல்லாம் வந்து நம்ம யூ கேன் நெவர் டேக் அவே த ஐவிடெக் ரானஸ் ஆஃப் த ஹோண்டா. அதெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லாமல் நான் பேச மாட்டேன். பர்ஃபார்மன்ஸ் இஸ் வெரி லீனியருங்க. எனக்கு வந்து வண்டி ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி தோணல. யூனோ அந்த சத்தம், ஒரு டீசல் வண்டினா சத்தம் வரும்ல, அந்த சத்தமே பெருசாக கிடையாது. சவுண்ட் இன்சுலேஷன் இஸ் வெரி குட். இட் இஸ் வெரி வெல் கண்டெய்ன். பாருங்கள், இங்கே எவ்வளோ பெரிய ஒரு கல் இருக்குது. இதெல்லாம் என் சிட்டியில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வளைச்சி தான் போகணும். கிளைடெல்லாம் பண்ணவே முடியாது. இதில் கிளைடாகவும் மேலே ஏரியும் போயிடும் ஈஸியாக. ஸோ யா, கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஸ் வெரி குட். செம்ம, ஐ மீன் சிட்டிலேருந்து இதுக்கு ஓட்டும் போது கிரவுண்ட் கிளியரன்ஸ் இஸ் வெரி வெரி குட்ங்க. நம்ம ஊர் ரோட்டுக்கு ஏற்ற வண்டி தான் அப்படி சொல்லலாம். And then let us come to the service. இப்போ தான் கடைசியில் வரேன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த விஷயம் வந்து இப்போ பேசலாம். சர்வீஸ் வந்து ஒரே விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த சர்வீஸ் சென்டரில் விடுறோமோ அந்த பர்டிகுலர் சர்வீஸ் சென்டரோடைய மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து தான் சர்வீஸ் குவாலிட்டி இருக்குது. இதெல்லாம் வந்து நான் கார் வாங்கின புதுசில் வந்து எனக்கு தெரியாது. ஓகே, ஐயோ என்னடா 2 பைசன் நடிச்சிக்கிறானுங்க, அப்படியே பஃபலோஸ் ரோட்டுக்கு ஓரமாக போய் சண்டை போடுங்கடா. ஐயோ பயங்கரமாகறான், பார்த்தா அல்கோகன் மாதிரி இருக்கிறான். பொண்டாட்டியை பற்றி இப்படி பயப்படுறான். மாடு, மனுஷன், சிங்கம், புலி எல்லா தலையிலும் தான் தான் போல. சரி, எனிவே வண்டியோடைய சர்வீஸ் ரிவ்யூ. அதாவது எனக்கு வண்டி வாங்கின புதுசில், ஏன்னா ஹோண்டா சிட்டி இஸ் த ஃபர்ஸ்ட் கார் இன் மை ஃபேமிலி. ஸோ அப்போல்லாம் தெரியாதுங்க. அதாவது பிராண்ட் ரிலேட்டட் சர்வீஸ்ன்றது வந்து டு சர்டன் எக்ஸ்டென்ட் தான். ஓகேவே வச்சுக்கோங்களேன். இது வந்து அரும்பாக்கம் சர்வீஸ் சென்டர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு இடத்தோட மேனேஜ்மெண்ட் பொறுத்து தான் அந்த 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 சர்வீஸ் குவாலிட்டியே இருக்குது. டு பி வெரி ஹானஸ்ட், எனக்கு வந்து ஹோண்டாவில் நான் மான்சரோவர் வலசரவாக்கம்ல விடுவேன். எனக்கு வந்து வேறு லெவல் சர்வீஸ் எல்லாமே, ஃபீட்பேக் இருக்கட்டும், ஃபாலோ அப் இருக்கட்டும், அவங்க வந்து வண்டியை பார்க்கறது இருக்கட்டும், அப்டேட்ஸ் கொடுக்கறது இருக்கட்டும், என்கிட்ட எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வாங்குவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. நாட் பிகாஸ் நம்ம vlogger நான் எடுத்து யூடியூப்ல போடுவேன் அப்படிலாம் கிடையாது. ஜென்ரலாகவே அவங்க ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. மான்சரோவர் ஹோண்டா டிரைவர் டெஃபினெட்லி கிவ் தம் 8 out of 10 அந்த மாதிரி. கியா அரும்பாக்கம் குவைட் டிஸாட்டிஸ்ஃபைட். சண்டே கொண்டு போயிட்டு இன்னைக்கு வந்து தேர்ஸ்டே ஒரு வண்டியை 4 நாள் வச்சிருந்தா நிறைய பேருக்கு பர்சனல் கமிட்மெண்ட்டு, ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்டு எல்லாமே வந்து அந்த வண்டியை சார்ந்து தான் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். வேலையே கெட்டுரும் அது இல்லைனா. ஸோ 4 நாள் வச்சுட்டு இருந்தா ஜென்ரல் சர்வீஸ் இது. நாட் ஈவன் வந்து பெருசாக ஏதோ ஸ்பேர் பார்ட்ஸ் மாட்டணும் அப்படிலாம் கிடையாது. 3rd ஃப்ரீ சர்வீஸ், இந்த காரோடைய 3rd ஃப்ரீ சர்வீஸ். இதுக்கு 4 நாள். அந்த 4 நாளும் சொல்லலை, சாட்டர்டே கொண்டு போயிட்டு மண்டே கொண்டு வந்து தரோன்னு சொல்லி எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கால் பண்ணுறோம் கால் அப்பாயின்ட் பண்ணுவாங்களே, அவரு ஃபோன் எடுக்கல. அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணுறோம், அவங்க எடுக்கிறாங்க, பேசுகிறாங்க, நாங்கள் கேட்டு சொல்கிறோம், நோ ஃபீட்பேக். வி கால் த மேனேஜர், தென் ஹீ டோல்ட் சார் இது சார் அது சார்னா. எப்படியோ 4 நாள் போச்சு. நேற்று ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் மெயில் வந்து பெருசாக அடிச்சு விட்டேன். கம்ப்ளீட்லி டிஸாட்டிஸ்ஃபைட். எனக்கு வந்து லிட்டரலாக எனக்கு வந்து நீங்கள் கஷ்டம் கொடுத்துட்டீங்க, என்ன 4 நாள் வந்து நான் இது இல்லாமல் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கு நீங்கள் சொல்லிடலாம். 4 நாள் இல்லை, 10 நாள் கூட எடுத்துக்கிட்டோமே.
இப்போ 10 நாள் வேலை செய்கிறதுக்கான ஒர்க் இருக்குன்னா 10 நாள் கூட எடுத்துக்கிட்டோம். ஸ்பேர்ஸ் வந்து இவங்க கொரியாலேருந்து தான் வர வைக்கணும் கூட சொல்லட்டுமே, தட் அண்ட் ஆல் இஸ் ஃபைன். ஓகே, பட் சொல்லணும்ல, அப்டேட் கொடுக்கணும்ல, ஃபோன் பண்ணால் எடுக்கணும்ல. மறுநாள் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 4 நாள் இழுத்து அடிச்சா தட் இஸ் ராங். ஸோ இது வந்து நான் கியா மேலே மட்டும் நான் சொல்ல முடியாது இல்லையா. இட் இஸ் வாட் கேன் ஐ சே, இட்ஸ் லைக் அந்த பர்டிகுலர் சர்வீஸ் சென்டரில் இந்த தப்பு இருக்கலாம். மேபி மீனம்பாக்கம் கியா கேன் பி பெட்டர் லைக் சர்வீஸ் சென்டரில். மேபி வேறு அசோக் நகரோ அடையாறுலையோ கியா சர்வீஸ் சென்டர் இருக்குன்னா மேபி தே கேன் பி பெட்டர். எனக்கு தெரியாது, நான் அங்கே வண்டி விடலை. ஸோ டிபெண்டிங் அபான் இந்த சர்வீஸ் சென்டர் தாங்க சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரே பிராண்டு ஓகே, இப்போ ஹோண்டாவே எடுத்துக்கோங்களேன், வளசராக்கெல்லாம் வேறு லெவலில் செய்கிறாங்க. எனக்கு ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். வேறு லெவல்னு சொல்ல ஓகே, மேபி சவுண்ட்ஸ் லிட்டில் எக்ஸாஜரேட்டிங், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். பட் மேபி வேறு ஒரு ஹோண்டாவில் சர்வீஸ் அவ்வளோ நல்லா இல்லாமல் இருக்கலாம். இது பியூர்லி பாயில்ஸ் டவுன் டு த மேனேஜ்மெண்ட் தாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு, பட் இந்த அதான் சொன்னேன் இல்லையா, பேசணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். படம் மாதிரி எடுக்கலாம் அந்த காரை வச்சு. ஸோ எனிவே எனக்கு பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபீச்சர்ஸுங்க. இங்கே பாருங்களேன், பேனோராமிக் சன்ரூஃப் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த காரில். நான் ப்ராப்பர் ஃபேமிலி கார்னு சொன்னேன் தெரியுமா. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். யூ கேன் see how big the panoramic sunroof is. You can also open this one. இது மட்டும் ஓப்பன் பண்ணலாம், பின்னாடி இருக்கிறது வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஹில் ஸ்டேஷன் போகும்போது கோல்டு வெதர் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணலாம். எந்நேரமும் திறந்து வச்சுருந்தா ஊரில் இருக்க மொத்த குப்பையும் வந்து காரில் உட்காந்துரும். ஸோ கைண்ட் ஆஃப் irrelevant for our country, but it is definitely a feature that you will enjoy if you love panoramic sunroofs and if you have kids in general. You can enjoy this in hill stations and all. நல்லா இருக்கும். அண்ட் மழை பெய்கிற டைமில் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த விண்டோவை மட்டும் கிளாஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். ரூஃபை க்ளோஸ் பண்ணாமல் இந்த நல்ல லைட் உள்ளே வரும். வேணும்னா இதையுமே நம்ம சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ கம்மிங் டு த ஓவரால் ரிவ்யூ ஆஃப் த கார், டெஃபினட்டாக வந்து இந்த கார் வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி கார்னு நான் சொல்லுவேன். கொடுக்குற காசுக்கு இதுக்கு வேல்யூ இருக்கானா இருக்குது. ஒரு லக்ஸரியஸ் ஃபீல் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மைலேஜ் இஸ் பிரிட்டி குட். பாடி ரோல் இஸ் வெல் கண்டெய்ன். பர்ஃபார்மன்ஸ் இஸ் எக்ஸலண்ட். நிறைய டெக்னாலஜிக்கல் ஸ்டஃப் அண்ட் கேஜெட்ஸ் ஆர் தேர் இன்சைட் திஸ் கார். லேன் வாட்ச் அசிஸ்ட் இருக்குது, ஏடாஸ் இருக்குது. திஸ் இஸ் த டாப் ஆஃப் த லைன். திஸ் இஸ் த டாப் அண்ட் Kia Seltos GT, ஆல்மோஸ்ட் 25 lakhs ஆன் ரோட் சென்னை. ஸோ திஸ் இஸ் த டாப் ஆஃப் த லைன். ஓகே, இதுதான், இதுக்கு மேலே எந்த வேரியண்ட் மேலே டாப் மோஸ்ட் வேரியண்ட் திஸ் இஸ். ஸோ வேல்யூ ஃபார் மணி ஐ வுட் சே. கியாக்கு 25 lakhs அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஓகே, அது எனக்குமே இருந்தது. தட் இஸ் தேர். ஆனால் வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா எனக்கு இதுக்கும் ஒரு ஆப்வியஸ்லி ஃபார்ச்சுனர் இஸ் அ ரியல் எஸ்யூவி, நாட் லைக் திஸ் ஒன். இட்ஸ் அ ரியல் எஸ்யூவி. ஆப்வியஸ்லி அதுக்கும் கம்பேர் பண்ணுறது இட்ஸ் அன்ஃபேர். பட் ஆனால் 25 lakhsக்கும் 55 lakhsக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஆல்மோஸ்ட் திஸ் இஸ் லைக் ஒரு ஃபார்ச்சுனரில் கிடைக்கிற ஃபீல் அண்ட் ஃபீட்பேக் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80% இதில் கிடச்சிரும். 80-85% இதில் கிடச்சிரும். டெஃபினெட்லி நாட் தட் ரா எஸ்யூவி feel no அந்த 4-wheel drive அதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது என்னன்னா in terms of comfort and sort of technology, in terms of performance, mileage, all that இல்லை, அது வந்து நமக்கு ஒரு 80-85% கிடச்சிரும். ஸோ வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் அ வேல்யூ ஃபார் மணி. பட் டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் தான் வாங்கணும்னு இல்லையே, ரைட்? இந்த சன்ரூஃப், இந்த பேனராமிக் சன்ரூஃப்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் யூ கேன் கெட் அ மிட் வேரியன்ட் ஃபார் 21-22 lakhs. ஸோ வேல்யூ ஃபார் மணி கார், நோ டவுட் அபவுட் இட். கம்ஸ் ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். Kia is not paying me anything to say this. நம்ம சேனலே ரொம்ப சின்ன சேனலுங்க, barely around 5,000 subscribers. I'm known for my honest reviews. So yeah, this is the truth, and it's a car that you can definitely opt for. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கார் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரை வாங்கலாம். உங்களுடைய தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until I see you again in another video, take care, stay safe. Signing off, Kishore.